Hi friends, Assalamu alaikum. Welcome back to Rahima channel. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் எப்படி செய்கிறேன்றது தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் வந்து வீட்டிலேயே செய்கிறது வந்து சரியான ஈஸி, அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து சூப்பராகவே இருக்கும். நாங்கள் வீட்டிலேயே செய்கிறதால வந்து எந்தவித ரசாயனங்களும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன்ற நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிடலும். பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து கூனி எடுத்துக்கிறேன். கூனி வந்து உங்களுக்கு தெரியும், ட்ரை பண்ணி வச்சுக்கிற ப்ரான்ஸ்க்கு தான் கூனி எழுதுவாங்க. அதில் வந்து சின்னது மீக்கு கணக்கான நான் காட்டுற அளவு மீடியமான சைஸும் மீக்கி. அப்போ இந்த சைஸில் தான் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதை விட சின்ன சைஸ் எடுத்தும் செய்யலும். நிறைய பேர் இந்த சைஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாக கட் பண்ணி செய்வீங்க. நான் இதை வந்து ஃபுல்லாகவே போட்டு தான் செய்ய போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு 50 grams மாதிரி எடுத்துக்கிறேன் கூனி. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 120 grams மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை கொஞ்சம் பிளெண்டரில் போட்டு இன்னும் கொஞ்சம் தூள் பண்ணிக்கோங்க. நல்ல ஃபைன் தூளாக பண்ண வேணாம், பெரிய பெரிய துண்டு இல்லாமல் கணக்கான துண்டுகளாக ஆகுறதுக்கு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதோடய பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கருவேப்பிலை ரம்பை அதுவெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து அதில் தண்ணியெல்லாம் கொஞ்சம் பார போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நான் வீடியோவில் காட்டுற மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரெண்டும் சேர்ந்து எங்களோட ஒரு கைப்பிடி அளவும் மீக்காது, அதையும் விட கொஞ்சம் தான். நான் வீடியோவில் காட்டுற அளவே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா ஒரு ஐடியா ஒன்று வருமே. கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. சட்டி சூடாவினத்துக்கு போகிற வந்து அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் ஒரு 100 ml மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1 கப் மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஆயில் வந்து கொஞ்சம் சூடாக போகல வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் அதை இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 க்ரீன் சில்லி அதுவும் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஆயில் வந்து நல்லா சூடாகிட்டு ஆயில் சூடாகினோடனே வந்து அதில் நான் கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெங்காயம் க்ரீன் சில்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சுருக்க கருவிடும். அதோடைய வந்து இந்த கருவேப்பிலை ரம்பை அதுவரையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை ஆக தேவையில்லை, கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகி கொண்டிருக்கிற டைமில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். நல்லா ஃபைனாக வந்து நீங்கள் பேஸ்ட்டாக செஞ்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு அதோடைய வந்து அந்த நீராலையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இது ஃபுல்லாக சேர்க்காமல் நான் ஃபஸ்ட்டு கேஸ் என்ன மாதிரி ஆஃபாக கட் பண்ணியும் சேர்க்கலும். இங்கே பார்த்தீங்கன்னா டிசைனை வந்து சோயா சாஸ் எடுத்துக்கிறேன் ஒரு 1/2 கப் போல். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக ஆகுது, மிச்சம் ஃப்ரை ஆகி சில்லி செய்யணும் முறிவிடும். அப்போ அந்த டைமில் வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போல் சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. பார்த்தீங்கன்னா வந்து நான் 1 கப் ஆயில் உங்களுக்கு சேர்க்க செய்யறதுக்கு வந்து நான் சரியாக 1 கப் சேர்க்கல, ஒரு 3/4 கப் போல் தான் சேர்த்தேன். எனக்கு ஆயில் போதாத மாதிரி அந்த பிறகு ஃபீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஆயில் சேர்த்துக்கொண்டேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு போதாட்டி பார்த்து சேர்த்துக்கோங்க. அதோட கைவிடாமல் நல்லா இதை கிண்டி கொண்டே இடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொண்டேன். ஃபஸ்ட்டுக்கு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு போதாண்டு ஃபீல் ஆகின சுட்டி எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொண்டேன். இப்போ இந்த சுகரையும் போட்டு வந்து நாங்கள் இந்த சிம்மில் வச்சு கிளறப்போ போல் அந்த சுகரும் மெல்ட் ஆகி இது ஒரு நல்ல கலர் ஒன்று வரும். கைவிடாமல் கிளறி கொண்டே இருங்க. அதோடய பார்த்தீங்கன்னா எங்களோட சோயா சாஸையும் சேர்த்துக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கொண்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கே சரியாக 1 கப் ஆயில் சேர்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுக்கு தேவை வராது.
நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்து கொண்டேன். மொத்தமாக 6 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை கிளறப்போப்பலே உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் வரும். வாசம் வரப்போப்பலே வந்து நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னையாவது சுகர் போதாமல் போவேலும் உப்பு போதாமல் போவேலும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளையிலும். எல்லாம் எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறது தான். நார்மலாக ஏதாவது ஒரு ரெசிபின்ட்டு அதில் மெத்தடை மட்டும் பார்த்து கொண்டுட்டு எங்களுக்கு எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் சுகர் லெவலோ சால்ட்டோ ஸ்பைஸ் லெவலோ எங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளையிலும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிட்டு பார்க்குறதுக்கு ட்ரையாக தான் நிற்கும். நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஆயிலெல்லாம் வெளியாகும். பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் வந்து ஃபுல்லாக நல்லா கழுவி ட்ரை பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கொள்கிறேன். நல்லா ஃபுல்லாக ஆறினத்துக்கு பிறகு ஸ்டோர் பண்ணுங்கள். சுட சுட ஸ்டோர் பண்ண வேணும். இந்த சில்லி பேஸ்ட்டு நாங்கள் வீட்டிலேயே செஞ்சு வச்சோம்ட்டு எங்களுக்கு அவசரமாக ஒரு நூடுல்ஸோ இல்லாட்டி ஒரு ஃப்ரைட் ரைஸோ செய்ய போல் வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்கள் வெறும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.